கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள், அதாவது கர்த்தரை தொழுது கொள்ள ஆலயம் செல்லும் நாள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனை தொழுது கொள்ள ஆராதிக்க ஆலயத்திற்கு செல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாள் நாம் தியானிக்கும் வசனம் 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 27வது வசனம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகிமையும் கனமும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதாம், வல்லமையும் மகிழ்ச்சியும் அவருடைய ஸ்தலத்தில் இருக்கின்றது. பிரியமானவர்களே, பாருங்களே, மகிமை, கனம், வல்லமை, மகிழ்ச்சி இவையெல்லாம் வேணும்னா தேவ சமூகம் நமக்கு வேணும். தேவ சமூகத்தை நம்ம தேடணும். தேவனுடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம், அதோடு கூட அவருடைய ஸ்தலம், அவர் தங்கி இருக்கிற ஸ்தலம், அவர் மகிமையாய் வீற்றிருக்கின்ற இடம் வேணும். பிரியமானவர்களை, இன்று ஆலயம் இல்லை, ஆலயத்தில் கர்த்தர் மகிமையாய் வீற்றிருக்கின்றார். நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் வீற்றிருக்கிறார், அரசாளுகின்றார். நம்முடைய வீட்டிலும் அவர் வாசம் பண்ணுகின்றார், நம்முடைய வீட்டிலும் உலாவுகின்றார். ஆனாலும் கூட கர்த்தர் விசேஷித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தலங்கள் என்று உண்டு. சீனாய் மலை என்று சொல்லப்படுகிறது, பாசான் பர்வதம் என்று சொல்லப்படுகின்றது, சியோன் மலை என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கர்த்தர் விசேஷமாக தெரிந்து கொண்ட இடங்கள், அவர் வல்லமையாக வெளிப்பட்ட இடங்கள். பிரியமானவர்களே, இங்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்குரிய மகிமையையும் வல்லமையையும் அவருக்கு செலுத்தி அவருடைய சமூகத்திலே கனமும் மகிமையும் அவர் சமூகத்தில் இருக்கிறதல்லவா, அவரை தேடும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடிகின்றது. பிரியமானவர்களே, வல்லமையை நம்ம உணர முடிகின்றது, மகிழ்ச்சி உண்டாகிறது, மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கின்றது. இத்தனையும் நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறது, இத்தனையும் அவருடையவைகள் இல்லையா. ராஜ்யமும் வல்லமையும் உம்முடையது என்று சொல்லுகின்றோம் இல்லையா. கனம் அவருக்குரியது, மகிமை அவருக்குரியது. தேவ பிள்ளைகள் நாம் அவரை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்திலே போய் இருக்கும் பொழுது, அவருடைய ஸ்தலத்திலே போய் அவரை நம்ம துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, நாம் அந்த மகிமையினால் நம்ம மூடிக்கொள்ளப்படுகின்றோம். கர்த்தர் நம்மையும் ஒரு கனத்துக்குரியவர்களாக அவர் மாற்றுவார். நம்முடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். தேவ சமூகத்தை தேட 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 ஒருவேளை இருதயத்தில் இந்த உலகத்தின் ஓட்டத்தில் நம்ம படுகின்ற பாடுகளும் நம்ம சுமக்கின்ற பாரங்களும் கூட நம்மை மகிழ்ச்சியாக இருக்க விடுவதில்லை. எனவே மகிழ்ச்சி என்பதை அறியாதபடிக்கு தேவ பிள்ளைகளும் கூட ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கின்றது. ஆனால் தேவனுடைய ஸ்தலத்தில் சென்று அவரை தேடும் பொழுது, அவருக்குரிய மகிமையை கனத்தை செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை மன மகிழ்ச்சியினால் நிரப்புகின்றார், அவருடைய மகிமையினால் மூடுகின்றார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம், சாலமோன் ராஜா தேவனுக்கு ஆலயம் கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது நம்ம பார்க்கின்றோம், வாசிக்கின்றேன். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு கூட நிற்க முடியாத அளவிற்கு மகிமையினால் நிரப்பப்படுகின்றது நம்ம பார்க்கின்றோம். அதற்கு முன்பதாக ராஜாவாகிய சாலமோனும் அவனோடே கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து காணிக்கைகளையும் கணக்குமில்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இப்போ திரளான பலிகளை கர்த்தருக்கு செலுத்துகின்றார்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும் வண்ணமாக, கர்த்தரை உயர்த்தும் வண்ணமாக திரளான பலிகளை செலுத்துகின்றார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு திரளான ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். அவர் கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர். இன்றைக்கு கூட நாம் விசேஷமாக ஆலயத்தில் சென்று அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமீபத்தில் நாம் செல்லுகின்ற சிறப்பு கூட்டங்களிலே ஒரு சகோதரன் வந்து என்னிடம் கேட்டார்,
1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதனாலே நமக்கு என்ன பலன் என்று கேட்டார். நான் சொன்னேன், 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது பலனுக்காக அல்ல, நமக்கு பலன் கிடைக்கும் என்று அல்ல. கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர். இந்த புத்தகத்தில் இருக்கிற வேதத்தில் இருந்து தொகுத்து வேதத்தில் உள்ள வசனத்தின் அடிப்படையிலே நம்ம கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் மகிமை அடைகின்றார், பலனுக்காக அல்ல என்று சொன்னேன். கர்த்தரை மகிமைப்படுத்துவதும் கனப்படுத்துவதும் துதிப்பதும் நம்ம பலனை எதிர்பார்த்து அல்ல, நம்மை படைத்திருக்கிறார், நம்மை உண்டாக்கின அவரை துதிப்பது நமது கடமை. இந்த நாளிலும் மனதார கர்த்தரை தொழுது கொள்ளுவோம், அவரை உயர்த்துவோம். அவர் தமது வல்லமையினாலும் கனத்தினாலும் மகிமையினாலும் மகிழ்ச்சியினாலும் நம்மையும் கூட அவர் நிரப்புவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, மகிமையும் கனமும் உடைய சமூகத்தில் இருக்கின்றது, வல்லமையும் மகிழ்ச்சியும் உமது ஸ்தலத்தில் இருக்கிறது என்று பார்த்தோம். தேவ பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை தேடி வாஞ்சித்து நிற்பார்களாக, உமக்குரிய துதி புகழ் கனத்தை அவர்கள் செலுத்துவார்களாக. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் விசேஷமாக திருநெல்வேலியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள சிறப்பு கூட்டங்களை நடத்தி அநேக ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அதிலே நிறைவாக செங்கல்பட்டில் வைத்து நடத்தப்பட இருக்கின்ற நமது ஆசீர்வாத டிவியின் சிறப்பு கூட்டத்திற்கு செங்கல்பட்டு பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளைகளை அன்போடு கூட அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.